இப்போ இலக்கணம். இப்போ நம்ம செய்யுள் பகுதி பார்த்தோம், ஒரு துணைப்பாடம் பார்த்தோம். இலக்கணம் இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கும். ஆனால் இலக்கணம் பயப்படவே வேண்டாம். அதுதான் 11th 12th நீங்கள் படிக்கிற ஒரே இலக்கணம். இந்த இலக்கண பகுதி முழுசுமே நான் 11th ஸ்டாண்டர்டில் சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப சுலபமா நீங்களும் யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் உங்க வீட்டில் யாராவது இலக்கணம் கற்றுக்கணும்னா இதை காட்டுங்க, அவங்க இலக்கணமா பேச ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா தமிழ்ல ரொம்ப சுலபமானது இலக்கணம் தான். அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை நமக்கு பாடப்பகுதியில் ஒரு 5-6-7 டாபிக் 7 தலைப்புகள் தான். முதல்ல தன்வினை. தன்வினை எப்பவுமே இலக்கணத்துல பிரிச்சிங்கன்னா அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். தன் கூட்டல் வினை. தன்னை பற்றி சொல்லுவது, தன்னுடைய செயலை பற்றி சொல்லு. வினைனா செயல். தன் செயலை சொல்லுவது தன்வினை. இப்ப நான் படித்தேன், நான் பாடினோம், நாங்கள் படித்தோம், இதெல்லாம் தன்வினை. நான் அதான் தன்வினைக்கு ஒரு உதாரணம். நான் படித்தேன். இங்கே இன்னொரு உதாரணம் சொல்லுங்கன்னு உங்களை நான் கேட்கலாம். ஆனா இப்ப உங்களுக்கே தெரியும் என்னன்னு. நான் படித்தேன், நான் பாடினேன், நான் ஓடினேன், நான் சிரித்தேன், இதெல்லாம் தன்வினை. இதுவே பிறவினை. பிறவினைன்றப்ப நான் உங்களுக்கு 2 எழுத்து சொல்லியிருக்கேன். யார ஞாபகம் வச்சுட்டு சொல்லியிருக்கேன்? பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எழுத்து, இங்கிலீஷ்ல 2 எழுத்து, ஆனா அதை தமிழ்ல கொண்டாங்க பிபி. அதுதான் பிறவினைக்கு முக்கியமான கருத்து. சுலபமா எளிமையா எழுதிடலாம். உடனே வாய்ஸ் பிரின்ஸ் பண்ண எழுதிடாதீங்க. பிபி என்று சொல்லக்கூடிய தமிழ் எழுத்துக்கள். பிறவினை ஆக்கு. நான் படித்தேன் தன்வினை. பிறவினை ஆக்குன்னு சொன்னா நான் எந்த 2 எழுத்து வரணும்? பி. நான் படித்தேன். அந்த இடத்துல எந்த எழுத்து போடலாம்? பி. நான் படிப்பித்தேன். அவ்வளவுதான். பிறவினையில நான் படித்தேன், பிறவினை ஆக்குனா நான் படிப்பித்தேன். நான் ஓடினேன், பிறவினை ஆக்குனா நான் ஓட வைத்தேன். நம்ம செய்யறது தன்வினை, பிறரை செய்விக்கக்கூடியது பிறவினை. நான் பாடினேன், நான் பாடுவித்தேன். பாட வைத்தேன் கூட சொல்லலாம். வா எழுத்து வருது, ஆனால் பாடுவித்தேன் அப்படின்றது சரியான வீக்கு ஒரு உதாரணம் வந்துருச்சு, பி ஒரு உதாரணம் வந்துருச்சு. ஆக தன்வினை நான் படித்தேன், பிறவினை நான் படித்தேன், கண்வினை நான் ஓடினேன், பிறவினை நான் ஓட வைத்தேன். தன்வினை பிறவினை இது 2 நல்லா உங்களுக்கு தெரியும். இது நான் போன வருஷம் சொல்லுவேன். இதையே அடுத்தது செய்வினைன்னு ஒரு சொல் எடுத்துக்கோம். செய்வினை அப்படின்னா நம்ம செய்யக்கூடியது, நம்மால் செய்யக்கூடியது. அப்ப எல்லாத்தையுமே பொதுவா நீங்க சொல்லலாம் செய்வினை. எப்படின்னா நம்ம எப்படி அந்த செயல் செய்தோன்னு கொஞ்சம் விவரிக்கணும், அவ்வளவுதான். நான் எதை படித்தேன்? ஒரு கொஸ்டின் மார்க் போடும். நான் படித்தேன் தன்வினை. அப்போ செய்வினையில எதை? நான் பாடத்தை படித்தேன், பாடத்தை படித்தேன். அப்ப ஐ என்று சொல்லக்கூடிய எழுத்து வருது, அதுதான் செய்வினை. தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஐ என்று சொல்லக்கூடியது அந்த செய்வினையில வரும். நான் பாடத்தை படித்தேன், நான் பாடினேன், நான் பாட்டை பாடினேன், நான் கட்டடம் கட்டினேன், நான் கட்டடத்தை அப்படின்னு சொல்லி ஐ என்று சொல்லக்கூடியது வந்தா பிறவினை. தன்வினை, பிறவினை, செய்வினை. மறுபடியும் சொல்லிடுறேன். செய்வினை நான் சொன்னோம். இப்ப செய்வினைக்கு அடுத்து வரக்கூடியது செயற்பாட்டு வினை. இந்த உதாரணம் ஒண்ணு மாறி இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க சிந்திக்கிறதுக்காக சொன்னேன். அந்த சொல்ல தூக்கி எங்க போட்டா எந்த வினை வரும்ன்றது நீங்க எழுதுறப்போ அது ஞாபகம் வச்சுக்கிறப்போ வச்சுக்கோங்க. செயற்பாட்டு அப்படிங்கிறப்ப பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தச்சன் மரம் வெட்டினான், தச்சன் மரத்தை வெட்டினான். என்ன வித்தியாசம்? மரத்தை அப்படிங்கிறப்போ மரத்தை என்று சொல்லக்கூடிய ஐ என்று சொல்லக்கூடியது வந்துருக்கு, அது செய்வினை. அடுத்து தொடர்புடையது என்ன? செயற்பாட்டு வினை. தச்சனார் மரம் வெட்டப்பட்டது, அவ்வளவுதான். மரத்தை வெட்டினால் செய்வினை. செயற்பாட்டு வினை
மரம் தச்சனால் வெட்டப்பட்டது. தச்சனால் மரம் வெட்டப்பட்டது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா பட்டது என்று சொல்லக்கூடியது வந்தாலே செயற்பாட்டு வினை பாட்டு. பாட்டு செயற்பாட்டு வினை என்று சொல்லக்கூடியது செய்வினைக்கு அடுத்து வரக்கூடிய செயற்பாட்டு வினையை ஞாபகம். இப்ப உங்களுக்கு 4 சொல்லியிருக்கேன். இதெல்லாம் போன வருஷம் எடுத்ததுதான். நாமே செய்வது நான் படித்தேன் தன்வினை, பிறவினை நான் படிப்பித்தேன், செய்வினை மரத்தை வெட்டினான், செயற்பாட்டு வினை மரம் அவனால் வெட்டப்பட்டது, பாடத்தை படித்தேன், செய்வினை பாடம் படிக்கப்பட்டது. ஆக பட்டதுன்னு சொல்லக்கூடிய சொல் வந்தா செயற்பாடு. இப்ப நான் இதுல ஏதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்க, சந்தேகம் இருக்கான்னு மறுபடியும் சொல்றேன். தன்வினை நாம் செய்வது தன்வினை, நான் ஓடினேன், பிறவினை நான் ஓட வைத்தேன், செய்வினை தச்சன் மரத்தை வெட்டினான், செயற்பாட்டு வினை மரம் தச்சனால் வெட்டப்பட்டது. இவ்வளவுதான் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அடுத்து வரக்கூடியது ரொம்ப சுலபமாக நடத்துறது தான். அதனால உங்களுக்கு வேகமாவே சொல்றேன். உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் போட்டு பார்த்துக்கோங்க. உடன்பாடு எதிர்மறை. உடன்பாடுன்னா என்னன்னா அக்செப்ட் பண்றது. ஆமா கரெக்ட், நீங்க வேற மறுப்பே இல்லை. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். யாராவது மறுக்கிறீங்களா? இல்லை. ஆக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதுதான் என்ன சொல்றது? சொல்லுங்க, சொல்லு. யார் முன்னால் உட்கார்ந்து இருக்குது? உடன்பாடு. ஆக உடன்பாடு அப்படின்னா எல்லாரும் உடன்படும். திருவள்ளுவரை தவிர வேற யாரும் இல்லை. அது உடன்பாடு. இந்த உடன்பாட்டுக்கு அடுத்து வரக்கூடியது எதிர்மறை. எதிர்மறையில அதே வார்த்தையை கொடுப்பாங்க, அதே சொற்றொடரை கொடுப்பாங்க. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், உடன்பாடு, மறுப்பே இல்லை. ஆனா இப்ப எப்படி எதிர்மறை ஆகிறது? பொருள் மாறக்கூடாது. பொருள் மாறாம அந்த சொற்றொடரை எப்படி எதிர்மறை ஆக்குவது அப்படின்னு சொன்னா, திருவள்ளுவரை தவிர வேறு யாரும் திருக்குறளை எழுதவில்லை. இப்ப எழுதினார் அப்படிங்கிறது உடன்பாடு. எதிர்ச்சொல் அங்க என்ன வரணும்னா எழுதவில்லை. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், அது உடன்பாடு. பாரதியார் பாரத கவிஞர் என்று போற்றப்பட்டார், அது உடன்பாடு. எதிர்மறை அப்படின்னா திருவள்ளுவரை தவிர வேறு யாரும் திருக்குறளை எழுதவில்லை, எழுதினாருக்கு பதில் எழுதவில்லை. அந்த இல்லை என்று சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் வந்தால் அது எதிர்மறை. பாரதியார் தேசிய கவிஞர், ஆனா அதுக்கு சந்தேகமே இல்லை. அப்போ உடனே எதிர்மறைனா தேசிய கவிஞர் இல்லைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பாரதியாரை தவிர வேறு யாரும் தேசிய கவிஞர் இல்லை, திருவள்ளுவரை தவிர வேறு யாரும் திருக்குறளை எழுதவில்லை. ஓடு விளையாடு பாப்பா என்று சொல்லக்கூடிய பாடலை எழுதியவர் பாரதியார். பாரதியாரை தவிர வேறு யாரும் எழுதவில்லை, எழுதியவர் எழுதவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்பாடு எதிர்மறை. ஆக இந்த 6 கருத்துக்களையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துற. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, உடன்பாடு எதிர்மறை. அப்புறம் நேர்கூற்று. நீங்க நல்லா கேஷுவலா பேசலாம். நேர்கூற்று. அருண் நாளைக்கு தமிழ் படிச்சுட்டு வா. நான் நேரா உட்கார்ந்துருக்கிற பையனை பார்த்து சொல்றேன். அருண் போய் இன்னொரு பையன், வராத பையன், எப்பவுமே விளையாட்டுக்கு போயிடுவாங்க, கேம்ஸுக்கு போயிடுவாங்க, பெர்மிஷன் வாங்கிட்டு போயிடுவான். நிஷாந்த் மாதிரி பசங்க. நிஷாந்த் கிட்ட போய் இன்னைக்கு தமிழ் மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அருண் பாடம் படித்து வா அப்படியே சொல்லுவாரு. இல்லை, உன்னை படிக்க சொன்னத அந்த இன்னொரு பையன் கிட்ட போய் நாளை ஆசிரியர் பாடம் படித்து வரும்படி கூறினார், அது அயற்கூற்று. நேர்கூற்றுனா நேரா சொல்றது, அயற்கூற்றுனா நேரா கேட்டதை போய் மற்றவங்க கிட்ட சொல்றது. அதான் இங்கிலீஷ்ல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். அது எழுதுறவங்க சுலபமா எழுதிக்கலாம். நான் அங்கே பார்த்து வா என்று கூறினேன். போய் பார்த்து வாப்பா, யார் இருக்காங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அங்க போய் நீங்க பார்ப்பது யாருமே இல்லைன்னு சொல்றேன். அங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் பார்த்துட்டு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. என்ன செய்யணும் சொன்னோம், அதை செய்வதுதான் நேர்கூற்று. அயற்கூற்று அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடக்கக்கூடியது அயற்கூற்று. ஆக இப்படிக்கு போதும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, உடன்பாடு, எதிர்மறை, நேர்கூற்று, அயற்கூற்று. இந்த 8 பகுதியை நீங்க படிச்சிருந்தாலே உங்க போர்டு எக்ஸாம்ல 5 மார்க், 8க்கு 2 16 மார்க், ஒவ்வொன்றுக்கு 2 மார்க், சில சமயத்தில் 3 மார்க், 24 மார்க் இலக்கணத்தில் வரும். இன்னும் மீதி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து
அடுத்த வகுப்புல முழுசா முடிச்சிடறேன். இலக்கணம் அப்படின்றது முக்கால்வாசி நான் முடிச்சதா இருக்கு. நான் சொல்லிக் கொடுத்தது வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லாதது வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா பாருங்க. தன்வினை சொல்லிட்டேன், பிறவினை சொல்லிட்டேன். சார் இப்போ தொடர்வாக்கி, நான் நன்றாக பேசினேன், அவர்கள் புகழ்ந்தார்கள், எனக்கு பரிசு கிடைத்தது. புல் ஸ்டாப் வச்சு வச்சு முற்றுப்புள்ளி வச்சு வச்சு உங்களுக்கு ஒரு கொடுத்துருவாங்க. இத தொடர் வாக்கியமாக இருக்கிறத கலவை வாக்கியம், தொடர் வாக்கியம் எப்படி கேட்டாலும் அந்த புல் ஸ்டாப்பை எடுத்துட்டு நான் நன்றாக படித்து, அது புல் ஸ்டாப் எடுத்துருக்கோம், நான் நன்றாக படித்து தேர்வில் வெற்றி பெற்று பாராட்டுக்களை பெற்றேன். ஒரே சென்டென்ஸ் முடிக்கிறேன். நான் நன்றாக பாடினேன், எல்லோரும் போற்றினார்கள், எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. நான் நன்றாக பாடியதால் எல்லோரும் போற்றப்பட்டார்கள், எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. நான் நன்றாக பாடியதால் எல்லோரும் போற்றி முதல் பரிசு பெற்றேன். அவ்வளவு. ஆக நான் சொன்ன பகுதி தான் உங்களுக்கு இலக்கண பகுதியா 11க்கும் இருக்கு, 12 ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கு. 11th நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே இலக்கணத்துல வாங்கிருப்பீங்க. இதை தவிர இக்கு இச்சு இக்கு அது உங்களுக்கு தெரியும். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன சொல்லு அருள். அப்படியே கசட தப்பற, கசட தப்பற, வல்லின மெல்லிட்டு எழுதுக. கசட தப்பறல புள்ளி வச்சுக்கணும், அவ்வளவுதான். இளமை காலம் சேர்த்து எழுதுறப்போ இளமை காலம். தமிழ் பாடம், தமிழ் பாடம். அது மாதிரி கல்லூரி கலை, கல்லூரி கலை, கல்லூரி கலை. இக்கு போட்டெடுக்கும். இக்கு இச்சு இட்டு இத்து இரு இக்கு. அதாவது ஸ்கூல் வள்ளியில மெயின்றப்போ கசட தப்பற. இது 5 மார்க். ரொம்ப சுலபமா நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல முழுசா மார்க் வாங்குறது. இந்த இலக்கண பகுதி கொஞ்சம் கூட மறக்காம திருப்பி ஞாபகப்படுத்தி பாருங்க, நிறைய எழுதி பாருங்க. தமிழ் எழுத்து நல்லா இருந்து இலக்கணமும் இருந்ததுன்னா நீங்க படிக்காமே 60 மார்க் வாங்கணும். அதை தவிர கடிதம் எழுதுறதுல உங்க கிளாஸ்ல நான் சொல்லி தரேன், நிறைய நீங்க எழுதிட்டீங்க. 80 மார்க்குக்கு நீங்க 79 மார்க் வாங்கலாம். 80 மார்க் கூட போடுவாங்க, 20 மார்க் நாங்க போடுவோம். நிச்சயமா எல்லாருக்கும் 20 மார்க் எப்படியும் நான் வாங்க வச்சேன். ஒவ்வொரு நாளும் பேச வைப்பேன், ஒவ்வொரு நாளும் எழுத வைப்பேன், பட்டிமன்றம் நடத்துவோம். எல்லாத்துலயும் பங்கு கொள்வீங்க. உங்களுக்கு 20 மார்க் நிச்சயமா நாங்க போடுவோம். 80 மார்க் உங்க கையில் இருக்கு. முழுசா வாங்கினா உமேகாவுக்கு 100க்கு 100 தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை கிடைச்சதுன்னா அதை விட சந்தோஷப்படுறது என்ன தவிர வேற யாருக்கு முடியாது. அவர் தமிழை படிங்க, தமிழ் மேல ஆசை கொள்ளுங்கள், தமிழ் மேல பற்று கொண்டு நீங்க படிக்கணும். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நானும் நின்றுதான் எடுக்கணும்னு நினைச்சேன், இலக்கணம் நான் உட்கார்ந்து எடுக்க முடியும். ஆகவே வணக்கம். தொடர்ந்து பயிர்க, வெற்றி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய கருத்தோடு